ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் கில்லாடி. இன்றைக்கி மதிய உணவுக்கு மசாலா குருமா எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக இஞ்சி எடுத்துக்கலாம். ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 கிலோ கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கோம், அதையும் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகா, தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வடை சுட்டு எடுத்துக்கலாம். அதை அப்படியே கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் வடை சுடுறதுக்கு கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். வானலில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. நீட்டு வாக்கில் கட் பண்ண ஒரு பெரிய 2 வெங்காயம் எடுத்துருக்கோம். அதை நல்லா வதக்கிக்கலாம். 2 வெங்காயத்துக்கு ஒரு தக்காளி போதுமான அளவுக்கு. ஒரு தக்காளி கட் பண்ணி அதையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கி ஆற வச்சுக்கோங்க. அது கூட ஒரு 4-5 பீஸு தேங்காய் போட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக இஞ்சி எடுத்துக்கோங்க. ஒரு 3 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு அரை ஸ்பூன் சோம்பு எடுத்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வானலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு பட்டை, 3 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அரைச்சி வச்சுருக்க அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது கூட சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வதக்கின உடனே கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்து அது கூட சேர்த்து வதக்கிடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு அது கூட சேர்த்துக்கோங்க. அரைச்சிருக்க அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த தண்ணி அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துருக்கோம். 1 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாகவே பார்த்து சேர்த்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம மசாலா வடையிலையும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். அதனால் பார்த்துட்டு கடைசியாக கூட உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. அந்த குருமா நல்லா கொதித்து வந்த உடனே நம்ம வடை சுட்டு இருக்கிறத அது உள்ளே போட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுடுங்க. அவ்வளோதான், நமக்கு மசாலா வடை குருமா ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.